மேசம் ராசி அன்பர்களுக்கு உரிய தமிழ் புத்தாண்டு பலன்கள். ஸோ தமிழ் புத்தாண்டு பலன்கள் ஆகட்டும், எந்த கிரக பயிற்சி பலன்கள் ஆகட்டும், சொல்லப்படக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது சுய ஜாதகத்தோட தான் மேட்ச் ஆகி ரிசல்ட் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ ராசிப்படி என்ன நற்பலன்கள் சொல்லப்பட்டாலும், ராசிப்படி என்ன கெடுபலன்கள் சொல்லப்பட்டாலும், சுய ஜாதகம் மட்டும்தான் அதை எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இதை எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. ஸோ இந்த பதிவுல 2 பகுதியா பார்க்க போறோம். முதல்ல உதாரண ஜாதகத்தினுடைய அமைப்பின்படி இவங்களுக்கு பிளஸ்ஸா இருக்குமா மைனஸா இருக்குமா, பதிவுல சொல்லப்பட்ட நல்ல பலன்கள் இல்லாம வேறு நீங்க என்ன நற்பலன்கள், என்ன எக்கச்சக்கமான நல்ல பலன்கள் சொல்லப்படுகிறது பல ஜோதிடர்களால, அது எல்லாமே எந்த ஜாதகங்களுக்கு கிடைக்கும், எந்த ஜாதகங்களுக்கு கிடைக்காது, எந்த ஜாதகங்களுக்கு ரிவர்ஸ்ல கெடுபலன்களா கிடைக்கும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரண ஜாதகம் சொல்லி இவங்களுக்கு பிளஸ்ஸா இருக்குமா மைனஸா இருக்குமா, எதுல அவங்களுக்கு பிளஸ் மைனஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 2வது பகுதியில பொதுவான பலன்கள் மேச ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இந்த பதிவை முழுசா பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா பாருங்க, 1990 ஏப்ரல் மாதத்தில் பாத்தீங்கன்னா ஒரு மேச ராசியில பிறந்த ஒருத்தர், சிம்ம லக்னம், நல்லா கேட்டுக்குவாங்க. 1990 ஏப்ரல் மாசம் சிம்ம லக்னத்துல மேச ராசியில ஒருத்தர் பாத்தீங்கன்னா பிறந்திருக்காரு. அப்படிங்கிற பட்சத்துல அவர் பாத்தீங்கன்னா அவருடைய சுயஜாதக அமைப்புக்கு அடுத்த 1.5 வருட காலகட்டம் அப்படிங்கிறது கடனை அதிகரிக்கும். நம்பர் 1, தொழில பிரச்சனைகளை கொடுக்கும். நம்பர் 2, 3வது திருமண வாழ்க்கையில் மிக கடுமையான தொந்தரவு கொடுக்கும். திருமணமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறக்கூடிய காலகட்டமா இருக்கும். சிலருக்கு முதல் திருமணம் முடிஞ்சு 2வது திருமணத்துக்காக காத்துக்கக்கூடிய டயத்துல கல்யாணத்தையும் பண்ணி வச்சு அந்த கல்யாண வாழ்க்கையிலையும் பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். சோ இப்ப பாருங்க, நல்ல பலன்கள் எதுவுமே இந்த ஜாதகத்துக்கு பெருசா மேட்ச் ஆகாது. ஆனா பொருளாதாரத்தை கொண்டு கொடுத்துரும். பொருளாதார உயர்வை கொண்டு கொடுக்கக்கூடிய அதே அமைப்புல மீதி உள்ள பலன்கள் எல்லாமே நெகட்டிவா இருக்குது. இப்ப இதே அமைப்புல 1990 மே மாசம் வைங்க, மே மாசத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் பிறந்திருக்காரு, கன்னி லக்னம். அவரும் பாத்தீங்கன்னா மேச ராசி, சரிங்களா? அப்படிங்கிற பட்சத்துல கடந்த 1.5 வருட காலகட்டமாக அவருக்கு பாத்தீங்கன்னா மிக கடுமையான நெருக்கடியான பொருளாதார சிக்கல் அப்படிங்கிறது இருந்திருக்கும். அவருக்கு இந்த பதிவுல சொல்லப்பட்ட நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். இப்ப பாருங்க, ஒரே ராசியில பிறந்த, ஒரே வருடத்தில் பிறந்த, வேறு வேறு மாதத்தில் பிறந்த நபர்களுக்குள்ள ஒருத்தருக்கு இனிமேதான் பிரச்சனை அதிகரிக்க போகுது, ஒருத்தருக்கு இப்போ பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சுப பலன்கள் கிடைக்க போகின்றது. சோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இங்க கொடுத்துருக்கேன், சரிங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்ப்போமே. 1991 எடுத்துக்கலாம். 91 எடுத்துட்டு ஒரு 7ஆம் மாசம் 1991 7ஆம் மாசத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் மேச ராசியில பாத்தீங்கன்னா பிறக்கிறாரு. கும்ப லக்னம் எடுக்கலாம். 2025 தமிழ் புத்தாண்டுல இருந்து அவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் மட்டும்தான் பாத்தீங்கன்னா இருக்க போகிறது. கடன் பிரச்சனையாகட்டும், அவங்களுடைய முன்னேற்றத்தை பாத்தீங்கன்னா உடைச்சிரும். பிளஸ் பாத்தீங்கன்னா அவங்களுடைய சுய கௌரவத்தை பாத்தீங்கன்னா பிளாஸ்ட் பண்ணிரும். சோ அவங்களுடைய சொத்துக்களை பாத்தீங்கன்னா முடக்கிடும், கடனை இன்க்ரீஸ் பண்ணிரும், தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல போய் மாட்டிக்குவாங்க. இதே 1991 5ஆம் மாசம் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வைங்க, 5ஆம் மாசம் பிறந்திருக்காரு. அவருமே பாத்தீங்கன்னா மேச ராசி லக்னம் அப்படிங்கிறது கடக லக்னம்னு வச்சுக்கலாம். இந்த அமைப்புல பிறந்திருக்கிற ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா மிக மிக அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கும். வேற வேற மாதங்கள், வேற வேற வருடங்கள், வேற வேற லக்னங்கள். சோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் ஃபைனல் ரிசல்ட். மேசராசிக்கு அப்படின்னு சொல்லி மொட்டையா பாத்தீங்கன்னா ஆஹா அற்புதம் சூப்பர் நீங்க டாப்பா வந்துருவீங்க அப்படின்னு சொல்லி ராசி பலன்களை சொல்லலாம், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். பட் சுயஜாதக பலன்கள்னு வரும் பொழுது இப்படிதாங்க பலன்கள் மாறுபடுகிறது. சோ அந்த பலன்கள் அவங்களுக்கு பரிபூர்ணமாக நன்மையாக கிடைக்க பெறுவீர்களா, அல்லது பலன்கள் பாத்தீங்கன்னா ஆசை காட்டி ஏமாத்திருமா, அல்லது பலன்கள் பாத்தீங்கன்னா நல்ல பலன்கள் எதுவுமே கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இருக்காதா அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் யார் தீர்மானிக்க போறாங்கன்னா உங்களுடைய சுயஜாதகம் மட்டும்தான். சோ அதனால மேச ராசிக்கு நல்ல பலன்கள் சொல்லப்பட்டிருக்குது, உண்மைதான். ராசிக்கு நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, மாற்று கருத்து இல்லை. பட் உங்க ஜாதகத்துக்கு அது மேட்ச் ஆகி வரணும். ஜாதகத்துக்கு மேட்ச் ஆகி வந்துச்சுன்னா கண்டிப்பாக 2 மடங்கு 3 மடங்கு பலன்கள் நற்பலன்கள் நிச்சயமாக கிடைக்க பெறுவீர்கள். ஜாதகத்துக்கு மேட்ச் ஆகி வரல அப்படின்னா ரிசல்ட் எதுவும் இருக்காது. ஜாதகத்துக்கு எதிர்மறையாக மேட்ச் ஆயிருச்சு அப்படின்னா, ரிவர்ஸ்ல மேட்ச் ஆயிருச்சு அப்படின்னா கெடுபலன்கள் ஜாஸ்தியாக இருக்கும். 2வது பகுதியில பொதுவான பலன்கள் மேச ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். மேச ராசியை பொறுத்தளவு 7.5 சனியினுடைய தாக்கம் ஆரம்பித்த காலகட்டம். 7.5 சனி முழுமையா எப்ப செயல்பாட்டுக்கு வருகிறது அப்படின்னா 2026 மார்ச் மாசம் தான் செயல்பாட்டுக்கு முழுசா வருகிறது. ஆனாலுமே அதனுடைய இம்பாக்ட் அப்படிங்கிறது இப்பவே ஆரம்பிச்சிடும், சரிங்களா? இதுல ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டான உடனே ராகுகேது பயிற்சி நடக்கிறது. இதன் மூலியமாக ராகு பகவான் 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வரார், ரொம்ப நல்ல அமைப்பு. கேது பகவான் 5ஆம் இடத்துக்கு வரார், பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்துக்கு வராரு.
குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா மே மாசத்துல பயிற்சியாகி 3ஆம் இடத்துக்கு போகிறார் முயற்சி ஸ்தானத்துல. அவருடைய பார்வையானது 7ஆம் இடம், அதாவது திருமணத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய இடமான 7ஆம் இடத்தை கொண்டு வந்து நிறுத்துறாரு. 9ஆம் இடத்தை பாக்குறாங்க, 11ஆம் இடத்தை பாக்குறாங்க. இது எல்லாமே நல்ல இடங்கள். ஏழரசனுடைய தாக்கத்தின் மூலியமாக 2ஆம் இடம், 6ஆம் இடம், 9ஆம் இடம் இதெல்லாம் பாதிக்கப்பட போகிறது. ஓகே, இப்ப பொதுவான பலன்களை பார்க்கலாம். லாபஸ்தானத்துல வந்து அமரக்கூடிய ராகு என்னக்கூடிய பாவ கிரகத்தினால எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மையை வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்துக்கு கொடுத்துரும். சோ இதனால் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எதிரிங்கிறது வெளியே இருக்கிற எதிரி மட்டுமே கிடையாது. உடம்பு சரியில்லை, அந்த உடம்பு சரியில்லாததுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது, ஆனா அதுலயுமே என்னால சக்சஸ் பண்ண முடியல அப்படின்னாலுமே சரி. நல்ல வந்து பாத்தீங்கன்னா தொழில் திறமை இருக்குது, ஆனா தொழில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னாலுமே சரி. நல்ல படிக்கிற எக்ஸாம் ரிசல்ட் சரியா வர மாட்டேங்கிறேன் அப்படின்னாலுமே சரி. சோ வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது அப்படின்னாலும் சரி. லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன், ஆனா ரிசல்ட் பெருசா எதுவும் இல்ல, இன்னும் அங்க இருந்து ரிப்ளை எதுவும் வரல அப்படின்னு சரி. ஸோ எந்த விதத்துல நீங்கள் ஒரு போராட்டத்தை வந்து சந்திச்சுட்டு இருக்கீங்களோ அந்த போராட்டத்திற்கான முடிவை உங்களுக்கு சாதகமாக கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு நிலையில ராகு கேதுவனுடைய ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது இந்த தமிழ் புத்தாண்டு முழுக்க முழுக்க உங்களுக்கு இருக்கின்றது. ஸோ இது உங்களுக்கு மிகப்பெரிய பிளஸ். பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு, கேது, சனி, செவ்வாய் இது மாதிரியான கிரகங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல வந்து அமர்வது என்பது நல்ல அமைப்பு. சோ 11ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயத்தை எப்படியாவது எப்பாடுபட்டாவது கையில கொண்டு வந்து கொடுத்துரும். சரிங்களா? அதை தடுக்கிறதுக்கு யாருக்கு அமைப்பு இருக்குன்னா, அல்லது எக்ஸ்ட்ராவா கொடுக்கறதுக்கு யாருக்கு அமைப்பு இருக்குன்னா உங்களுடைய முழு சுயஜாதகத்துக்கு தான் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. கேதுவனுடைய ஒரு நிலைப்பாட்டினால வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல வரக்கூடிய அமைப்புல பிள்ளைகள் வகையில கொஞ்சம் மனசங்கடங்கள் இருக்கலாம். சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா செயற்கை முறையில வந்து செயற்கை முறைக்கு இந்த வயதுல பெருசா ட்ரை பண்றதுனால ரிசல்ட் எதுவும் இல்லைன்னா கூட இயற்கை முறையில ஒன்ஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இயற்கை முறையிலேயே உங்களுக்கு குழந்தையை கையில கொண்டு வந்து கொடுத்துவிடும். முக்கியமாக பிள்ளைகள் வழியில, சொத்துக்கள் வழியில, குலதெய்வம் வழியில உங்களுக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா விஷயங்கள் பெண்டிங்ல இருக்குதோ, பிள்ளைக்கு இதெல்லாம் நான் பண்ணணும், பண்ண முடியல, கஷ்டப்பட்டு இருக்கேன், செய்யலாம். குலதெய்வ கோயிலுக்கு போகணும், ரொம்ப நல்ல பெண்டிங்ல இருக்குது, போயிட்டு வரலாம். குலதெய்வ கோயிலுக்கு இந்த விஷயம் நான் பண்ணி கொடுக்கணும், ஆனா என்னால பண்ண முடியல, பண்ண முடியும். சோ இது மாதிரி சொத்துக்கள் சார்ந்து, சொத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா விற்பனை, சொத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா சொத்துக்களை வந்து விற்பனைங்கிறத விட சொத்துக்களை வந்து டெவலப் பண்றது. ஆல்ரெடி இருக்கிற சொத்துக்களை தாண்டி இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சொத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில இருக்குது. கேது பகவானுடைய 5ஆம் இடத்துல அமர்றதுனால இது இந்த தமிழ் புத்தாண்டு முழுக்கவே இருக்கிறது. இதுக்கு அடுத்து குரு பகவானுடைய ஒரு நிலைப்பாடு, முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் வந்து அமர போகிறார். சோ முயற்சி ஸ்தானத்துல குரு பகவான் வந்து அமர்றார் அப்படின்னாலே உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகக்கூடிய அமைப்பை அவர் ஆக்டிவேட் பண்ணிடுவார். எந்த விதமான முயற்சியுமே ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய முயற்சிகளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ராகு கேதுக்கள் சப்போர்ட்டிவா இருக்கிற நேரத்துல குரு பகவானும் அதே விஷயத்தை கொடுக்கிறார். தைரியம், மன வலிமை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பன்மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். எதுவாக இருந்தாலும் பாத்துக்கலாம், இறங்கி அடிச்சிடலாம், ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா தைரியத்தையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது இருக்கின்றது. 7ஆம் இடத்தை சனி பகவான் பாக்குறதுனால பார்ட்னர் வழியில நல்ல முன்னேற்றம் இருக்கும். பார்ட்னர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் பழகக்கூடிய நண்பர்கள் ஆகட்டும், அல்லது வந்து பாத்தீங்கன்னா லைஃப் பார்ட்னர் ஆகட்டும், பிசினஸ் பார்ட்னர் ஆகட்டும், எல்லா விதத்திலயுமே நல்ல அமைப்பு இருக்குது. ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கேன், கல்யாணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கூடி வரல அப்படின்னா இந்த டைம் உங்களுக்கு கல்யாணத்துக்கான டைமா இருக்குது. ரெண்டாவது, ரொம்ப நாளா வரன் பார்த்துட்டு இருக்கோம், பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம், அமையவே இல்லை அப்படின்னா இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா 7ஆம் இடத்தை வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் பார்க்கிறார் அப்படிங்கிறதுக்காக. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது 9ஆம் இடத்தை வந்து பாத்தீங்கன்னா குரு பார்க்கிறார். 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு காலபுருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் அதிபதியே அவர் தான். சோ 9ஆம் அதிபதியே 9ஆம் இடத்தை வந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ப்ரொமோஷன் வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங்ல இருக்கிறதுலாம் இப்ப கிளியர் ஆகும். உங்களுடைய ப்ரொமோஷன் வந்து ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா நான் இது வந்து கிடைக்கணும், பட் எனக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காமலே போயிட்டு இருக்கு, தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் மட்டுமே இல்ல, ஒரு ஆன்சைட்டுக்கு போறது கூட எடுத்துக்கலாம், சரிங்களா. சோ உங்களுடைய வேலை மற்றும் உங்களுடைய தொழிலில் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை எதிர்பார்த்து ரொம்ப நாளா தட்டி தட்டி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது இந்த தமிழ் புத்தாண்டு காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்க பெறக்கூடிய அமைப்பு குரு பகவானின் தயவால் இருக்கின்றது. ரொம்ப முக்கியமா அடுத்தது 11ஆம் இடத்தை பாக்குறாரு. ஆல்ரெடி 11ஆம் இடத்துல வந்து ராகு இருக்காங்க, அந்த 11ஆம் இடத்தை குரு பகவானும் பார்க்கிறார். சோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. என்னன்னா ராகு பகவான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளை வெல்வதற்கு, உங்களுடைய தடை தாமதங்களை உடைப்பதற்கு தயாரா இருக்கும் பொழுது குரு பகவானும் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கை கொடுத்து அவரும் சப்போர்ட்டா வந்து நிக்க போகிறார். சோ மேசராசியை பொறுத்தளவு ராகு, கேது, குரு பகவான் இந்த 3 முக்கியமான கிரகங்களுடைய நன்மைகள் அளப்பரிய லெவல்ல இருக்குது, சரிங்களா.
இந்த நன்மைகள் எல்லாமே நீங்கள் கிடைக்க பெறணும்னா as usual ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட் தான், உங்க ஜாதகம் அந்த அமைப்புல இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்துல திருமண உறவு பலப்படும், குழந்தை பேரு கிட்டும், காதல் கைகூடி வரும், நல்ல விதமா படிக்க முடியும், ஹையர் எஜுகேஷன் போக முடியும், ப்ரொமோஷன் கிடைக்கும், வெளிநாடு முயற்சி பலிதம் உண்டு அப்படின்னு சொல்லி சொந்த வீடு அமைவது, இப்படின்னு சொல்லி எல்லா அமைப்புகளுமே பாத்தீங்கன்னா மேசராசி அன்பர்களுக்கு ராகு பகவானாலும் கேது பகவானாலும் குரு பகவானாலும் சாதகமா இருக்குது. இதுல சனி பகவானுடைய ஒரு நிலைப்பாடு மூலியமாக இப்போ பாத்தீங்கன்னா பொழுது புலர்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா சூரியன் கண்ணுக்கு முழுசா தெரியறதுக்கு முன்னாடியே சூரியன் வந்த ஒரு அறிகுறியினுடைய வெளிச்சம் ஆரம்பிச்சிடும். ஒரு பாத்தீங்கன்னா இருட்டுல இருந்து வெளிச்சம் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல இப்போ 7.5 சனி அப்படிங்கிற அமைப்பு ஸ்டார்ட் ஆயிருக்குதுங்க. இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஆனா இது எப்போ வீரியமா வரும்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2026 3ஆம் மாசம் தான் வருகின்றது. ஆனாலுமே அதுக்கு முன்னாடியே இப்பவே இம்பாக்ட் இருக்கும். எந்தெந்த வகையெல்லாம் இம்பாக்ட் இருக்கும்? 2ஆம் இடம், 6ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த இடங்கள்லாம் கனெக்ட் ஆகுது. சோ அப்ப என்னன்னா 2ஆம் இடம் அப்படிங்கிற குடும்பம், வாக்குஸ்தானம், 6ஆம் இடம் அப்படிங்கிற கடன், நோய், எதிரி, 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா உங்களுடைய உயர்கல்வி, ப்ரமோஷன், 12ஆம் இடம் சொல்லக்கூடிய செலவுகளை குறிக்கக்கூடிய விஷயங்கள், அது சுப செலவுகள், விரைய செலவுகள் எல்லாத்துக்குமே இந்த இடங்கள் எல்லாம் சனி பாத்தீங்கன்னா இப்பவே அதுக்கான அஸ்திவாரத்தை கொடுத்துருவார். பில்டிங் இப்ப கட்ட ஆரம்பிக்கல. பில்டிங் எப்ப கட்டுவார்னா பாத்தீங்கன்னா 2026 மார்ச் மாசத்துக்கு பிறகுதான் பில்டிங் கட்டுற பீரியட். இப்போ அஸ்திவாரத்துக்கான பீரியட். சோ அஸ்திவாரம் பாத்தீங்கன்னா காலகட்டத்திலேயே ஒரு ட்ரைலர்னு நினைச்சுக்கலாம் நீங்க சிம்பிளா புரியணும்னா. சோ இந்த காலகட்டத்துல எல்லாம் சில விஷயங்களே உங்களை எச்சரிக்கை செய்யும். அந்த எச்சரிக்கையை நீங்க கரெக்டா கேட்ச் பண்ணிக்கிட்டு, ஓகே இது இந்த மாதிரி சிம்டம்ஸ் காமிக்குது, இதுல இறங்கலாம், இதுல சிம்டம்ஸ் காமிக்குது, இதுல இறங்கக்கூடாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டீங்க அப்படின்னா மிகவும் சிறப்பாக இருக்கும். சோ பொதுவா மேசராசியை பொறுத்தளவு நல்ல பலன்கள் அதிகமாகவும் கெடு பலன்கள் மிக குறைவாகவும் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கின்றது.